رباه عفوك إني للنور مدت يداي. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வோடு உண்மையான முறையில் வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். என்ன தெரியுமா அப்படி என்றால், அன் தஹ்ஃபதர் ரஅஸ வமா வஆ, உன் தலையையும் அது சூழ்ந்திருக்கக்கூடியவற்றையும் உன் வயிற்றையும் அது சூழ்ந்திருக்கக்கூடியவற்றையும் பாதுகார். சுப்ஹானல்லாஹ். உன் கண்ணை பாதுகார் வெட்க குணத்தோடு. அல்லாஹ்வின் பார்வை உன் கண்ணின் மீது இருக்கிறது, தவறானதை பார்க்காதே. உன் காதை பாதுகார், அல்லாஹ் அனுமதித்ததை தவிர வேறு எதையும் கேட்காமல். உன் நாவை பாதுகார், அல்லாஹ் அனுமதித்ததை தவிர எதையும் பேசாமல். அல்லாஹ்வோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்பவன் எப்படி பிறருடைய மானத்தை பற்றி பேசுவான், எப்படி பிறருடைய குறைகளை பற்றி பேசுவான். தன் குறையால் வெட்கி கூடியிருக்க மாட்டான் அவன், தன்னை பார்த்து அழுதிருக்க மாட்டான் அவன். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் தான் அறிந்தவன், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் யார் என்று. நாவை பாதுகாருங்கள், வயிற்றையும் அது சார்ந்த உறுப்புகளையும் கற்பை பாதுகாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா ஷபாப், வாலிபர்களை கேளுங்கள், இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு, ஹலாலான முறையில் பயன்படுத்துவதற்கு யார் எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான வாக்குறுதியை நான் அளிக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அழகான வார்த்தையில் சொல்லுவார்கள், யார் பாவம் செய்யும் போது அல்லாஹ்வை பயப்படவில்லையோ நாளை மறுமையில் அவனை தண்டிக்கும் போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கமடைவதில்லை. பாவம் செய்யும் போது யார் வெட்கத்தை அல்லாஹ்வோடு கடைபிடிக்கவில்லையோ அவரை தண்டிக்கும் போது நாளை மறுமையில் அல்லாஹ் வெட்கத்தை கடைபிடிப்பதில்லை. யார் பாவம் செய்யும் போது அல்லாஹ்வோடு வெட்க குணத்திலே நடந்து கொள்வானோ நாளை மறுமையிலும் அல்லாஹ் அதே குணத்தோடு நன்மைகளை கொடுக்கும் போதும் அவனை மன்னிக்கும் போதும் நடந்து கொள்வாள் என்று. வாருங்கள், சில வரலாறுகளை படிப்போம். அவர்களிடத்தில் இருந்த இந்த குணம் எமக்கு பாடம், எனக்கு பாடம், உங்களுக்கு பாடம். சூரா யூசுப் 23வது வசனம். யாரை குறித்து பேசுகிறது இந்த வசனம்? யாரை குறித்து சூரா யூசுப் பேசும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமை குறித்து. அல்லாஹ் சொல்கிறான், وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله. سبحان الله. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அந்த பெண் தவறான ஆசை கொண்டு அழைக்கிறார்கள், என்னோடு வந்து இணைந்து கொள், தவறான செயலை செய் என்று. தன்னை வளர்த்தெடுத்த ஒரு பெண், தாயுடைய அந்தஸ்தில் மதிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கிறார்கள். எல்லா வாய்ப்புகளும் உண்டு யூசுஃபிற்கு அந்த செயலை செய்வதற்கு, யாரும் இல்லை. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் வந்த முதல் பயத்தை வெளிப்படுத்தினார்கள். قال معاذ الله, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக பெண்ணே. சொன்னார்கள், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், உன்னுடைய கணவர் எனக்கு கண்ணியமான இடத்தை தந்திருக்கிறார். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்பவர் தான் மனிதர்களிடத்திலும் வெட்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடம் அது. உன் கணவர் என்னை அழகிய இடத்தில் வைத்திருக்கிறார். அநீதம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வுடைய இந்த தன்மைக்கு நன்மை செய்யக்கூடிய அடியார்களுக்கு அநீதம் செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது எந்த ஒரு வாலிபன்
எந்த ஒரு மனிதன் சொல்லுவான் இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், ஒருபோதும் அந்த செயலை நான் செய்ய முடியாது என்று யார் சொல்லுவாரோ இவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை அளிப்பான் என்று சொன்னார்கள். இன்னொரு நிகழ்வை கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுடைய மஸ்ஜித், சஹாபாக்கள் சூழ, பெரும் சஹாபாக்கள் சூழ அந்த சபை சூழப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹுமா, மூத்த நபித்தோழர்கள். யா அல்லாஹ், இந்த சபையை நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு தருவானாக அதில் அமர்வதற்கு. சஹாபாக்கள் சூழ அல்லாஹுடைய தூதர் பறவைகள் தலையில் உட்கார்ந்திருப்பதை போல் ரசூலுடைய பாடத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சபை. அந்த நேரத்திலே ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு பெண் அந்த சபைக்குள்ளே வருகிறார்கள். கண்ணியத்தோடு, அந்த கண்ணியம் உள்ளவருக்கு கண்ணியத்தை செலுத்தியதோடு உள்ளே வருகிறார்கள். யார் அந்த பெண் என்று எல்லா சஹாபாக்களும் திரும்பி பார்க்கிறார்கள். ஆனால் அந்த சஹாபிய பெண் ஒரு செயலை, ஒரு சொல்லை கூற வந்திருக்கிறார்கள். அதை கூறுவதற்கு அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களை அவர் பயப்படவில்லை. அவர்கள் மீதுள்ள பயம் எதுவும் இல்லை, அவர்கள் மீதுள்ள வெட்கம் எதுவும் இல்லை. அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து அந்த ஹிஜாப் அணிந்த அந்த பெண் கண்ணியத்தோடு அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்க குணத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அந்த பெண் இந்த வார்த்தையை சொன்னவுடன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். நான் எதையும் செவிமடுக்கவில்லை என்பதை போல். ஆம், அந்த பெண் தான் செய்த செயலை சொல்கிறார்கள். அந்த பெண் அறிவாள். அந்த செயலுக்குரிய தண்டனை அல்லாஹுடைய தீனில் தான் கொலை செய்யப்படுவேன் என்று, ஆம், தான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு முன்னால், அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை செவிமடுக்காததை போல் அமர்ந்தவுடன் அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மாஇஸை நீங்கள் துரத்தியது போல் என்னையும் விரட்டி விடலாம் இப்படி சொன்னவுடன் என்று நினைத்து விடாதீர்கள். நான் சாட்சியோடு வந்திருக்கிறேன், நான் கருவுற்றிருக்கிறேன். அல்லாஹுடைய தூதரே, வயிற்றில் குழந்தை இருக்கிறது. அந்த விபச்சாரத்தின் மூலமாக அந்த அருளின் நபி, கால்நடைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர், மனிதர்கள் முஸ்லிம்கள் மீது, ஏன் காஃபிர்கள் கூட இரக்கம் காட்டக்கூடியவர். இப்படி ஒரு பெண்ணை பார்த்தால் எப்படி இரக்கம் காட்டாமல் இருப்பார்கள்? சொன்னார்கள், குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா. ஆம், 9 மாதங்கள் கழிகிறது. குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த நாள் முன்னால் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள் என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அருளின் நபி, குழந்தைக்கு யார் அம்மா பால் கொடுப்பார்கள்? பால் குடி மறக்கடித்ததற்கு பிறகு வா. 2 ஆண்டுகள் பால் குடித்ததற்கு பிறகு அந்த குழந்தை உணவை தின்கிறது, உணவை சாப்பிடுகிறது என்பதற்கு அடையாளமாக ரொட்டி துண்டை கையில் ஏந்தி அந்த பெண் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். வெட்கி தலைகுனிவோம் இந்த பெண்ணுடைய தக்குவாவிற்கு முன்னால். வெட்கி தலைகுனிவோம் அல்லாவிற்கு முன்னால், இந்த பெண்ணுடைய அச்சத்திற்கு முன்னால். 9 மாதங்கள் கழிகிறது, 2 ஆண்டுகள் ஓடுகிறது. அந்த பெண்ணுடைய ஈமானில் எந்த தடுமாற்றமும் இல்லை. யாரும் அந்த பெண்ணுக்கு சாட்சி சொல்லவில்லை தண்டனையை கொடுப்பதற்கு. விரும்பினால் மறைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டிருக்கலாம். அந்த பெண்ணுடைய உள்ளத்தை ஆட்டிய அச்சம். யாரும் இந்த குற்றத்தை பார்க்கவில்லை என்றாலும் என் ரப்பின் பார்வைக்கு முன்னால் இப்படி ஒரு அசிங்கத்தை செய்துவிட்டேன், இந்த வெட்கம் என்னை வாழ விடாது, இதற்குரிய தண்டனையை பெற்று நாளை மறுமையில் என் ரப்புக்கு முன்னால் நிற்கும் போது சுத்தமான பெண்ணாக நிற்க வேண்டும் என்ற பயம். ரசூலுல்லாஹ் தண்டனையை கொடுக்கிறார்கள். உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு தொழுகை நடத்தும் போது தடுத்தார்கள். உபச்சாரம் செய்த பெண், அல்லாஹ்வுடைய தூதரே, உமரே,
அந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்தாலும் நிரம்பிவிடும் உமரே என்று சொன்னார். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் குர்ஆனில் சூரா ஆல் இம்ரானுடைய 135வது வசனம், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلمு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ். சொர்க்கவாதிகளின் பண்பை பற்றி சொல்கிறான். மானக்கேடான விஷயங்களை செய்வார்கள், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைப்பார்கள். ஆம், ஒரு கால் செய்து விடலாம், மனிதர்கள் தான் எல்லோரும். செய்தால் செய்து முடித்ததற்கு பிறகு அவர்களுடைய உள்ளத்தை தடுக்கக்கூடியது யாரும் பார்த்து விட்டார்களா என்ற பயம் அல்ல, ذكرுல்லாஹ், அல்லாஹ்வின் நினைவு. ذكرுல்லாஹ் فاستغفروا لذنوبهم, ஓடி வருவான், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று. ومن يغفر الذنوب الا الله, அல்லாஹ் சொல்கிறார், என்னை தவிர உன்னுடைய பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? ஆனால் நிபந்தனை, வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அறிந்த நிலையில் அதே செயலில் தொடர்ந்து இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய அன்பை உணர்ந்து கொள் அடியாடு, அல்லாஹ்வுடைய பார்வையை உணர்ந்து கொள் அடியாடு, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள் அடியாடு, அல்லாஹ்வுடைய வெட்க குணத்தை உணர்ந்து கொள் அடியாடு. நிறுத்துங்கள் பாவங்களை, தொடராதே. உன்னை அசிங்கமான செயலை செய்வதற்கு எது தூண்டுகிறது? தூக்கி எறியதை. உன் மொபைல் போனா நிறுத்திக் கொள்ளதை, உன் அறையா திறந்து வை கதவை, உன் நண்பர்களா துண்டித்து விட அந்த உறவை, நீ பார்க்கக்கூடிய சோசியல் மீடியாக்களா நிறுத்திக்கொள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னொரு பெண்ணுடைய நிகழ்வை கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு, தங்களோடு இருந்த மாணவர்களுக்கு சொன்னார்கள், சொர்க்கத்தின் பெண்ணை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த அங்கிருந்த தோழர்கள் சொன்னார்கள், சொல்லுங்கள் இப்னு அப்பாஸ். ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டிய சொர்க்கத்தின் பெண் அவர்கள். ஆம், இதோ அந்த கருப்பு நிறத்து பெண் தான். என்ன செய்தார்கள் அவர்கள்? என்ன செய்தார்கள் அந்த பெண் சொர்க்கம் செல்லுவதற்கு? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, அதை குணப்படுத்த அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அந்த நோய் வந்தால் என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே. நான் அணிந்திருக்கக்கூடிய ஹிஜாப் விலகி என்னை அலங்கரித்திருக்கக்கூடிய அந்த ஆடைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு 2 வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை எமக்கு கொடுத்தால் நாம் எதை தேர்ந்தெடுப்போம் என்று உள்ளத்தில் கை வைத்து யோசித்து பாருங்கள். பெண்ணே, நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவான். இந்த நோயை பொறுத்துக் கொண்டால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் தருவான். நான் குணப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்றால் நான் கேட்கிறேன், அல்லாஹ் குணப்படுத்துவான். என்ன சொல்லி இருப்பார்கள் அந்த பெண்? யா ரசூலல்லாஹ், நான் பொறுத்துக் கொள்கிறேன், இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆனால் யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த நோயை கூட நான் பொறுத்துக் கொள்கிறேன், ஆனால் முஸ்லிம் பெண்களை காது கொடுத்து கேளுங்கள், ஆனால் எனக்கு இந்த நோய் வரும்போது என்னுடைய இயற்கையான ஆடையை மீது நான் மறைத்திருக்கக்கூடிய அந்த ஆடை விலகி விடுகிறது மக்களுடைய பார்வைக்கு முன்னால். என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் அதிலிருந்து மட்டும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். இந்த பெண் கூறியது எதை? இன்றைய நம்முடைய முஸ்லிம் பெண்கள் எதை வெளிப்படுத்துகிறார்களோ, ஹிஜாப் என்று, ஆடை என்று, நானும் மறைத்திருக்கிறேன் என்று, அதை
இன்று நம்முடைய முஸ்லிம் பெண்கள் எதை இன்ஸ்டாகிராமில் அல்லது பெண்கள் எதை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு கவர்ச்சி பொருள், என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அடையாளம் காட்டி நிற்கிறார்களோ, என் உடம்பு கவர்ச்சி, இதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார்களோ, அதை வெளிப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய ஆடைகள் ஹிஜாபில் இருந்து, அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எங்கே இந்த வெட்க குணம் நம்முடைய பெண்களிடத்தில்? ஹிஜாப் ஹலால், அது இல்லாமல் இருப்பது ஹராம். அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை தருவான் என்று எச்சரிக்கவில்லை. இந்த செய்திகளை உள்ளத்திலே ஏந்தி பாருங்கள். இவர்கள் முஃமினான பெண்கள், முஃமினான ஈமானுடைய வெட்கத்தை சுமந்த பெண்கள். இந்த உலகம் வெட்கத்திற்கு 1000 விளக்கம் சொல்லட்டும். என் ஆடை, என் உரிமை, இது என் உரிமை, அது யார் நீ கேள்வி கேட்பதற்கு என்றெல்லாம் சொல்லட்டும். ஆனால் ஈமானிய பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய அறையில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் நான் இயற்கையான ஆடையில் இருப்பேன். என் வீடு அது. அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்டார்கள், என் தந்தை அதே ஆடையில் இருப்பேன். நபியின் மனைவி சித்திக்கின் மகள் சொல்கிறார்கள், உமர் அடக்கம் செய்யப்பட்டார்கள், அவர் எனக்கு அனுமதிக்கப்பட்டவர் அல்ல. உமர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் என் ஆடைகளை நான் மூடிக்கொள்வேன் என் மீது. ஏன்? ஏன்? ஹயாஅம் மின் உமர். உமரோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால். உமரோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால். உமர் மையித், உமர் இறந்து விட்டார். அந்த இறந்து விட்ட ஜனாசாவோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால் நம் கல்புகள் இறந்து விட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, நம் கல்புகள் இறந்து விட்டது என்று அஸ்மா பின்த் அபீ பக்கர் அதே சித்திக்கின் மகள் சொன்னார்கள், இறக்கக்கூடிய தருவாயில் காலை நேரத்தில் என்னுடைய ஜனாசாவை எடுத்துச் செல்லாதீர்கள், கஃன் துணியை போடுவீர்கள், எந்த ஆடையும் இல்லாமல் என் அங்கங்கள் ஒருவேளை வெளிப்பட்டு தெரிந்து விடலாம், அதனால் இரவுடைய நேரத்தில் எடுத்துச் செல்லுங்கள். அவர்களுடைய ஜனாசா பல கஃனோடு எடுத்து செல்லப்பட்டது என்று வரலாறுகள் சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஹயா, இறந்ததற்கு பிறகும் என் உடல் அங்கங்களை எனக்கு அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர யாரும் பார்த்துவிடக் கூடாது என்ற எண்ணம் எந்த முஸ்லிம் பெண்ணுடைய உள்ளத்தை ஆட்டுகிறது. அல்லாஹ் கொடுத்த பெரிய வாய்ப்பு முஸ்லிம் பெண்களே, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஆடையாக அணிவது. பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பள்ளிப்படு பருவத்தை படிக்கக்கூடிய ஒரு பெண், பிரான்சில் ஹிஜாப் தடை செய்யப்படுகிறது. ஹிஜாபை கொண்டு நீங்கள் மறைத்துக் கொள்ளக்கூடாது உங்களுடைய தலைகளை என்று. பள்ளிக்கூடத்திற்கு ஹிஜாப் இல்லாமல் செல்ல வேண்டும் அந்த பெண். வேறு வழி இல்லை, தலையை மழித்துக் கொள்கிறாள். அது கூடுமா கூடாதா, இப்படிப்பட்ட நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த பெண் செய்தது சரியா என்ற ஃபிக்ஹுடைய சட்டங்களை நான் பேச வரவில்லை. அந்த பெண் சொன்ன வார்த்தை, என்னை எல்லோரும் கேலி செய்வார்கள், கேலி செய்தார்கள், ஆனால் இவர்களுடைய பார்வைக்கு முன்னால் அழகில்லாமல் என் ரப்புடைய பார்வைக்கு முன்னால் அழகோடு இருப்பது எனக்கு மேல் என்றார்கள். இன்றைய காலத்திலும் அப்படிப்பட்ட பெண்கள் வாழத்தான் செய்கிறார்கள். குறை கூறிவிட முடியாது. தன்னுடைய கற்பை, தன்னுடைய மானத்தை, தன்னுடைய நாணத்தை, தன்னுடைய வெட்கத்தை கடைபிடிக்கக்கூடிய முஃமினான பெண்களும் ஏராளம் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். அல்லாஹ் என் சமூகத்தை மேலும் மேன்மைப்படுத்துவானாக. சுப்ஹானல்லாஹ். இதுதான் கண்ணியத்துக்குரியவர்கள் ஹயா. இப்னு கையம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் சொல்லுவார்கள், அல் ஹயா என்றால் மல்லா யஹிம்மஹு அல் ஹலால் வல் ஹராம். யார் ஹராமிற்கும் ஹலாலிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவரிடத்தில் ஹயா இல்லை, வெட்கம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஒரு அறிஞருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ், மிக மூத்த அறிஞர்களில் ஒருவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். அவர்களுக்கு முன்னால் ஒருவர் ஒரு கவிதையை பாடுகிறார். இதா மா قال لي ربي أما استحييت تعصيني وتخفي الذنب من غيري وبالعصيان تأتيني
அல்லாஹு அக்பர். இதா மா قال ربي أما استحييت تعصيني وتخفي الذنب من غيري وبالعصيان تأتيني. அல்லாஹ் என்னிடத்திலே கேட்டால் என்ன சொல்லுவேன்? ஏன் என்னோடு பாவம் செய்யும் போது வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்று கேட்டால், மனிதர்களுடைய பார்வையில் இருந்து உன்னுடைய பாவத்தை மறைத்து அதே பாவத்தை இடத்திலே கொண்டு வந்திருக்கிறாயே என்று அல்லாஹ் கேட்டால், இதா மா قال لربي أما استحييت تعصيني, என்ன சொல்லுவாய்? இப்னு அஹ்மத் பின் ஹம்பல் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சொன்னார்கள், மீண்டும் சொல், மீண்டும் சொல் என்று கூறி அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஹதீத்தை எம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்காக மீண்டும் கூறி முடிக்கிறேன். இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா ஹய்யுன் கரீமுன். அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் கண்ணியம் பொருந்தியவன். அவனிடத்தில் ஏந்தப்பட்ட கரம் எதுவும் கொடுக்கப்படாமல் அவன் அந்த அடியான் கீழே போடும் போது அல்லாஹ் வெட்கமடைகிறான். எல்லையற்ற பாவங்களை செய்திருக்கிறேன், என் பாவங்கள் ஏராளம் ஏராளம், துனூபு கசீர், என் பாவங்கள் ஏராளம். என் ரப்புக்கு முன்னால் வெட்கத்தால் குனிந்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பாடா? நான் ஷிர்க் வைத்தேன், மன்னிப்பை வேண்ட விரும்புகிறேன், அல்லாஹ் மன்னிப்பாடா? நான் ஜினா செய்தேன், அசிங்கமான செயல்களை செய்தேன், அருவருக்கத்தக்க காரியங்களை செய்தேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்து அவனுக்கு முன்னால் வெட்கத்தால் தலை குனிந்து நிற்கிறேன், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவானா? யா ரப் என்னை மன்னித்து விடு என்ற அந்த மகத்துவமானவனுக்கு முன்னால் கரமேந்தினால், உன் கரம் கீழே விழும்போது உன்னை மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கமடைகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வெட்கமடைகிறான். அல்லாஹ் மன்னிப்பான். அவன் மகத்துவம் பொருந்தியவன், மன்னிப்பதில் இரக்கம் காட்டுவதில் அவன் மேன்மையானவன். இன்னல்லாஹ் ஹய்யுன். உன் தேவைகளை கேள், அது கொடுக்கப்படாமல் உன்னுடைய கரம் கீழே விழுந்தால் அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ஒன்று கொடுப்பான், அல்லது அதற்கு பதிலாக அது உனக்கு சிறந்ததில்லை என்றால் அதற்கு ஏற்றால் போல் வரக்கூடிய சோதனைகளை நீக்குவான், அல்லது மறுமையில் நன்மைகளை தருவான். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். வெறுமையாக யாருடைய கரமும் கீழே விழாது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அறிய அறிய நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அன்பால் நிரம்பும். அல்லாஹு அல் ஹய்ய். அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் வெட்கமுடையவன். அவனுக்கு முன்னால் நாணத்தோடு வெட்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். தொழுகை இழந்து விட்டால் வெட்கத்தால் தலைகுனி. பாவங்களை செய்தால் வெட்கத்தால் தலைகுனி. ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. அல்லாஹ்வை தவிர நம்முடைய பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய சிரமங்களை எல்லாம் நீக்குவானாக. நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய காலத்திலே உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த சோதனையிலிருந்து எமக்கு விடுதலை அளிப்பானாக. எல்லாம் அல்லாஹ்வுடைய நலவின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய முடிவின் அடிப்படையில் நடப்பதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செயலை என்னிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லாஹ்வுடைய இன்னொரு தன்மையோடு, அல்லாஹ்வுடைய இன்னொரு பெயரோடு உங்களை சந்திக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய கல்வியையும் அதனுடைய தெளிவையும் அதை விளக்குவதற்குரிய ஆற்றலையும் அல்லாஹ் எனக்கும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.